நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அஞ்சலிக்கு வந்து மகேஷ் பத்தின உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து மறுநாள் தூங்கி வந்து காலையில வந்து எந்திரிக்கிறாங்க. மகேஷ் அதுக்கடுத்து நம்ம அஞ்சலி 2 பேருமே வந்து. ஆனா நம்ம அஞ்சலிக்கு வந்து பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா நைட்டெல்லாம் இந்த பொருள் வேற மாதிரி இருந்தது. காலையில ஆனா இந்த பொருள் வேற மாதிரி. எடுத்த இடத்துல எப்படி இருக்குமோ கரெக்ட்டா நீட்டா இருக்கு. வீட்ல வந்து குப்பையும் இல்ல. என்ன இது? யார் வந்து இங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இருக்கிறது நம்ம 2 பேரு. நானும் அவர் மட்டும் தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது, நைட்டா யாரும் வேலையாட்கள் எதுவும் வாராங்களா? என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது. சரி இத வந்து செக் பண்ணி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தோம்னா, நம்ம மகேஷ் வந்து அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்துக்கிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அ அஞ்சலியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கால் பண்ற மாரி தான் காட்டுறாங்க. கால் பண்ணிட்டு, "மாப்ள நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட வரணும். ஏன்னா இத்தனை நாள் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு. நாங்களும் அங்கே வரல. நீங்களாவது எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பக்கத்தில் வந்து அஞ்சலி வந்து யாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வராங்க. உடனே பக்கத்தில் வந்து நம்ம மகேஷ் வந்து சொல்லிடுறாரு. சரி அத்தை வந்துடுறோம். நாளைக்கு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ஃபோன் பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து அஞ்சலி வாங்கி பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஏய் மாப்பிள்ளையை கூட்டிட்டு நாளைக்கு வந்து விருந்து சாப்பிட வந்துடுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ சரிம்மா உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. உங்கள்ட்ட பேசணும் நிறைய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா மகேஷுக்கு வந்து சுர்ருன்னு மண்டையில் ஏறிடுது. என்னது பேச போகிறாங்க இவங்க? நம்மளை பற்றி எதுவும் சொல்லிக் கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல நைட்டு வந்து மகேஷ் வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. வந்தவொடனே 2 பேருமே சமைச்சு அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அங்கே பெட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து வீட்டுக்கு போக போகிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அம்மா, அப்பா அதுக்கடுத்து அக்கா எல்லாத்தையுமே பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு எனக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்குது. எனக்குள்ளே ஒரு குப்பை தொட்டி இருக்குது. நம்ம அஞ்சலி இருக்காங்களே அவங்க அந்த பேப்பரை வந்து கசக்கி கரெக்டாக குப்பை தொட்டியில் எறிகிறாங்க. அது பார்த்தா குப்பை தொட்டியிலே விழுகலை, கீழே வந்து விழுந்தது. அதை பார்த்தோன்னே மகேஷுக்கு வந்து சுருன்னு கோவம் ஏறுது. என்ன பண்ணுறது, வெளிக்காட்டிக்க முடியாமல் அவர் வாட்டில் பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் அஞ்சலி வந்து அந்த டவுட்டை கேட்குறாங்க. ஏங்க உங்ககிட்ட வந்து நான் ஒரு டவுட் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கேளு அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் எத்தனை பேர் தாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இதில் என்ன டவுட்டு, நீயும் நான் 2 பேர் தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குங்க, இந்த வீட்டில் வேறு யாரும் இருக்காங்களோ என்னன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மகேஷ் என்னடா புரியாத மாதிரி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எதை சொல்கிற எனக்கு தெளிவாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லைங்க நான் வந்து சமையல் பண்ணுவேன். அப்போ அங்கே டஸ்ட்பினில் வந்து நிறைய குப்பையெல்லாம் போடுவேன். இந்த ரூமில் இப்போ போட்டேன்ல இது மாதிரி நிறைய குப்பையெல்லாம் டெய்லி போடுவேன். நைட்டு நான் தூங்கும்போது பார்ப்பேன் அந்த குப்பையெல்லாம் அந்த இடத்துல அப்படியே இருக்கும். காலையில் எந்திரிச்சு பார்த்தோம்னா அந்த குப்பை வந்து எங்கே போகுதுன்னே தெரியல. நீட்டாக இருக்குங்க. வேறு யாரும் வேலை செய்கிறாங்களா நைட்டோட வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லையே அஞ்சலி, நீ தான் சரியாக கவனிச்சிருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்காங்க. இல்லை நான் நல்லா தான் பார்த்தேங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இங்கே வேறு யாரோ இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வீட்டில் ஒன்றும் என்னையும் தவிர யாருமே இல்லை. சரியா? நீ எதையுமே நினைக்காம படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்க சொல்லிடுறாங்க. அஞ்சலிக்கு பார்த்தா டவுட்டாகவே இருக்குது. என்னடா இவர் ஒன்று சொல்கிறாரு, இங்கே ஒன்று நடக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம சிவராமன் அவங்க இருக்காங்கள்ல, அவங்க வந்து வீட்டில் எல்லா ஏற்பாடுமே பண்ணிடுறாங்க. சிக்கனு, மட்டனு, ஸ்வீட்டு அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்து குடுத்துடுறாங்க. இன்னைக்கு வந்து என்னோடய பொண்ணு, என் மருமகன் எல்லாருமே வராங்க. அவங்களுக்காக எல்லாமே பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த பூக்கடைக்காரங்க இருக்காங்கள்ல, அவங்களும் கொண்டு வந்து பூவை குடுத்துடுறாங்க. பயங்கரமாக வீடு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி அசத்திடுறாங்க. அந்த நேரத்துல தான் மகேஷ், அஞ்சலி கிளம்பி வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே, "வாங்க மாப்பிள வாங்க வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. வந்த உடனேயுமே வந்து அவங்க அம்மா எல்லாத்தையுமே அஞ்சலி வந்து கட்டி பிடிச்சி அந்த இடத்துல அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அங்கிட்டிருந்து வந்து நம்ம துளசி வந்து என்ட்ரி ஆகுறாங்க. வேலையை முடிச்சுட்டு வராங்க. "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம மகேஷ் வந்து நல்லவர் மாதிரி அப்படியே எந்திரிச்சு தலை குனிஞ்சு நிற்கிறார். "ஐயோ நீங்கள் எதுக்கு எந்திரிக்கீங்க, உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து உட்காந்துருந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா இவங்க பேசுகிறத பார்த்தா நம்மளை பற்றியெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக அஞ்சலி கிட்ட. அஞ்சலி வந்து நம்மளை பற்றி எதுவும் உண்மையை சொல்லிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.